உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தேவன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை தான் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக உட்கார முடியல, இந்த வாழ்க்கை சித்திரவதைப்படுத்துது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் சொல்கிறாங்க, நான் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல இயேசு இருக்காங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சுகம் வந்துடும். உங்களால் சுகமாய் சந்தோஷமாய் உட்கார முடியும். அப்போ யார் வரணுங்க? உங்களோட இயேசு வரணும். இன்றைக்கி அவர் தான் வரப்போகிறாரு. உங்களை சுகமாய் தங்கியிருக்க செய்கிறவர் இயேசு தான். அதனால் எந்த இடத்துக்கு நீங்கள் போகினாலும் இயேசு உங்களோட வந்துடுவார். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியலன்றீங்களே, உங்களை சுகமாய் வச்சுக்கிறதுக்காகவே இயேசு வந்து உங்களோடு இருக்க போகிறார், உங்களோடு தங்கி இருக்க போகிறார். அவர் உங்களோடு தங்கிட்டேன்னா நீங்கள் சுகமாய் தங்குவீங்க இல்லை? அதுதானே? இயேசு அந்த இடத்துல இருந்தால் நம்மளும் சுகமாய் தங்க முடியும். நீங்கள் பாருங்களேன், ஒரு பெரிய வனாந்தரம், இயேசு சொல்கிறாங்க அத்தனை வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்கன்றாங்க. 3 நாளாக மக்கள் வந்து நிறைய பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வராங்க. 3 நாளாக அவங்க வந்து சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அந்த வனாந்திரம்தான் சாப்பாடு இல்லை தான், ஆனால் இயேசு அங்கே தங்கி இருந்தார். 3 நாளும் இயேசு அங்கே தான் இருந்தார். சீடர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், மார்க்கு 8:4. அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும்? இது வனாந்திரம், இங்கே போய் யார் சாப்பாடு, ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி சாப்பாடு போட முடியும்? ஏசு என்ன பண்ணாங்க, 7 அப்பத்தையும் சிறு மீன்கள், குட்டி குட்டி மீன்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பெருக வச்சு 4000 பேருக்கு சாப்பாடு போட்டார். அது ஒன்றும் கல்யாண வீடு இல்லை, கல்யாண வீடு மாதிரி நான்வெஜ் போட்டு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவங்கள வியாதியிலிருந்து நோயிலிருந்து திருப்தியாக சுகப்படுத்தினார், அவங்கள ஆசீர்வதித்து அனுப்புனார். ஏசு எங்கே இருக்கிறாரோ, ஏசு எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே நம்ம சுகமாக வாழ முடியும். அப்போனா நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு வரணும், உங்களுக்குள்ளே இயேசு வரணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கொடுமைகள் சித்திரவதைகள்லாம் இருக்காது. நிம்மதியாக தூங்குவீங்க, படுத்தானா நிம்மதியாக தூக்கம் வரும், நிம்மதியாக சாப்பிடுவீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ யார் இருக்கணும்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசுவும் தங்கி இருக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவே என் கூட வந்து தங்கி இருங்க அப்படின்னு இயேசுவை கூப்பிடுங்க. நீங்கள் சுகமாக வாழ முடியும், எதுவும் உங்களை சித்திரவதைப்படுத்த முடியாது. சரிங்களாங்க? அந்த மாதிரி நம்ம வந்து இயேசுவோடு நெருங்கணும். அவர் நம்மளோடு தங்கி இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ இயேசுவை கூப்பிட்டு உங்களோட வச்சுக்கிட்டிங்கன்னா வியாதியாலேயோ வறுமையாலேயோ கடன்களாலேயோ பிரச்சனைகளாலேயோ நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. எதுவும் உங்களை சோர்வு வந்து கொண்டு வர முடியாது. உங்களை சுகமாய் தேவன் தங்கியிருக்க செய்வார். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. என் வீடா நான் ராஜாவாக இருக்கணும், என் வீடா நான் ராணியாக இருக்கணும், என் தெருவா நான் ராஜாவாக ராணியாக நடந்து போகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த மாதிரி தேவன் உங்களை மாற்றுவார். அவர் உங்களோடு வந்து தங்கி இருந்து உங்களுக்கு அந்த அளவு சுகத்தை கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.